Hi friends, welcome to IT4. இன்னைக்கு இந்த செஷன்ல நம்ம SQL சர்வர்ல இருந்து log-on triggers அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். log-on triggers அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம SQL சர்வர் மேனேஜ்மென்ட் ஸ்டுடியோல லாகின் பண்றோம். அதாவது SQL லாகின் பேஸ் பண்ணியோ இல்ல விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன் பேஸ் பண்ணியோ லாகின் பண்ணும்போது அந்த லாகின் வந்து சக்சஸ் ஆயிடுச்சுனா நமக்கு அந்த ட்ரிகர் கால் ஆகும். அதுதான் அந்த log-on triggers. அதாவது லாகின் சக்சஸ் ஆயிட்டு அந்த யூசரோட செஷன் எஸ்டாப்லிஷ் ஆகும்ல அதுக்கு முன்னாடி லாகின் சக்சஸ் ஆகிக்கணும் அண்ட் பிஃபோர் த யூசர் செஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த log-on triggers ஃபங்க்ஷன் ஆகும். சப்போஸ் லாகின் வந்து ஃபெயில்ட் ஆயிடுச்சுன்னா சப்போஸ் பாஸ்வேர்ட் தப்பாக கொடுத்துட்டோம் அதனால் லாகின் ஆகலைன்னா இந்த log-on triggers ஒர்க் ஆகாது. லாகின் ப்ராசஸ் சக்சஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் நமக்கு இந்த log-on triggers ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே, இதால் நமக்கு என்ன யூசஸ் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோன்னா நமக்கு அதை ஆடிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு யூஸரும் எப்பப்போ லாகின் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு டேட்டா இருக்கும். அதே மாதிரி ஒரு யூஸரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், அதாவது ஒரு லாகினை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல நம்ம log-on trigger யூஸ் பண்ணி நம்ம கண்டிஷன் எழுத முடியும். ஒரு ஸ்பெசிஃபிக் லாகின் வந்து 3 டைம் மட்டும்தான் லாகின் ஆகணும், 4வது டைம் லாகின் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டிஷன் வெலிடேட் பண்ண முடியும். இல்லை பர்டிகுலராக இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுத முடியும். ஸோ இதனால் இந்த log-on triggers நம்ம யூஸ் பண்ணிக்கிற முடியும். இப்போ இந்த செஷனில் நம்ம ஒரு லாகினை எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இங்கே ஜஸ்ட் ஒரு லாகின் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுறோம். லாகின் test2 சிம்பிள் லாகின் test2 பாஸ்வேர்டு கொடுத்துறோம். ஸோ அடுத்து இந்த லாகின்ல நம்ம லாகின் பண்ணி பார்ப்போம். டிஸ்கனெக்ட் பண்ணிடுறோம், திரும்ப கனெக்ட் பண்ணுறோம். test2 கொடுத்துட்டு பாஸ்வேர்டு test2. ஸோ இப்போ நமக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம டேட்டாபேஸஸ் எல்லாமே பார்க்க முடியுது. ஜஸ்ட் இதை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம SQL லாகின்லேயே போகிறோம். SQL லாகின்ல ஒரு ட்ரிகர் எழுதுவோம். அதாவது log-on trigger, create trigger, trg log-on for test2 all server for log-on அப்படிங்கிற ஈவெண்ட்டுக்கு நம்ம எழுதுறோம். இந்த log-on triggers particularly for log-on ஈவெண்ட்டுக்கு தான். ஸோ இங்கே சிஸ்டம் யூசர் அப்படிங்கிறது லாகின் பண்ணக்கூடிய கரண்ட் யூசர், அது வந்து test2 அப்படின்னு இருந்துச்சுன்னா ஜஸ்ட் பிரிண்ட் லாகின் பிளாக் அண்ட் ரோல் பேக் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் சிம்பிளா, அதாவது இந்த லாகானுக்கு உண்டான சின்டாக்ஸ் இது. ஆல் சர்வர் ஃபார் லாகான் சிஸ்டம் யூசர் வந்து test2 இருக்குன்னா லாகின் பேக். ஸோ இதை இப்போ கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த SQL செஷனை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு திரும்ப நம்ம test2ல லாகின் பண்ணுறோம். ஸோ நமக்கு இந்த மாதிரி காட்டிடும் லாகான் ஃபெயில்டு ஃபார் லாகின் test2 டியூ டு ட்ரிகர் எக்ஸிக்யூஷன். ஸோ ஏதோ log-on triggers இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுது. ஓகே, ஸோ இதை நம்ம இப்போ வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அதை நம்ம எடுத்து விட்டுலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதே ட்ரிகர்ஸ்க்கு போயிட்டு, அதாவது இது எல்லாமே சர்வரில் தான் இருக்கும். log-on triggers சர்வர் ஸ்கோப்டு டிஜே ட்ரிகர்ஸ் மாதிரி நமக்கு சர்வர் ஆப்ஜெக்ட்ஸில் தான் இருக்கும். இங்கே நம்ம கொடுத்துட்டு நம்ம இதை ட்ரா பண்ணிக்கலாம் இல்லை கண்டிஷனை வேறு மாதிரி எழுதிக்கலாம், வேறு யூஸர் பிளாக் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இப்போ இந்த ட்ரிகரை ட்ரா பண்ணியாச்சு. ஸோ திரும்ப இதை டிஸ்கனெக்ட் பண்ணுறோம், கனெக்ட் பண்ணுறோம். இப்போது test2 வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ இதுதான் log-on triggers. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஆடிட் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு யூஸரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது நமக்கு எப்போ தேவையோ எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் log-on triggers.
ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ரெகுலரான வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.